செங்கல்பட்டில் திரையரங்க கேன்டீன் அருகே நின்று கொண்டிருந்த ஊழியர் மீது கார் மோதி விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. செங்கல்பட்டில் உள்ள திரையரங்க கேன்டீனில் வேலை பார்த்து வரும் சேவியர் திரையரங்க கார் பார்க்கிங் அருகே சுவரை ஒட்டியபடி நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்த கார் அவர் மீது மோதியதில் சேவியர் சுவருக்கும் காருக்கும் நடுவே சிக்கி காயமடைந்தார். காஞ்சிபுரம் அடுத்த வையாவூர் கிராமத்தில் 3,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பெற்றக்கூடிய புதிய சிட்கோ தொழிற்பேட்டையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இதன் மூலமாக 1,800 நபர்களுக்கு நேரடியாகவும் 3,000 நபர்களுக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் தோகை விரித்து மகிழ்ந்த மயில்களின் காட்சி காண்போரை பரவசப்படுத்தியது. கடந்த சில நாட்களாக காட்டுப்பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்து வந்த மயில்கள் திருப்பத்தூர் நகர் பகுதிகளில் சுற்றித் திரிகின்றன. அவை கோழிகளோடு சேர்ந்து இறை தேடியதை மக்கள் வியப்புடன் பார்த்து ரசித்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பங்குனி செவ்வாய் திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் தீமிதி திருவிழா நடைபெற்றது. ஊரணி விநாயகர் கோவிலில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் பால்குடம், வேல்காவடி, மயில்காவடி, பறவைக்காவடி சுமந்து வந்தனர். அவர்கள் கோவிலை வந்தடைந்ததும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தீக்குடியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர். சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்தது போல் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி காமராஜ் சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சட்டமன்றம் நோக்கி புறப்பட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே குறைத்துக் கொண்டே இருந்ததால் பக்கத்து வீட்டுக்காரர் ஏர்கன் வகை துப்பாக்கியால் சுட்டதில் நாய் உயிரிழந்ததாக உரிமையாளர் புகார் தெரிவித்துள்ளார். கலம்பரம் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் கோம்பை இன நாயினை வளர்த்து வந்தார். இந்த நாய் ஞாயிற்றுக்கிழமை உடலில் பால்ரஸ் குண்டுகளுடன் இறந்து கிடந்தது. இந்நிலையில் அருண்குமார் என்பவர் ஏர்கன்னால் சுட்டதே நாய் இறப்புக்கு காரணம் என்று சுரேஷ்குமார் சோழவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அரியலூரில் நடைபெற்ற சுய உதவி குழு பெண்களுக்கான அடுப்பில்லா சிறுதானிய சமையல் போட்டியில் சிறு தானியங்களை கொண்டு அடுப்பில்லாமல் சமைக்கப்பட்ட இனிப்பு, கார வகைகள், கலவை சாதங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. சிறு தானியங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடைபெற்ற இந்த போட்டியை பலர் கண்டுகளித்ததோடு உணவையும் ருசித்து மகிழ்ந்தனர். கரூர் மாவட்டம் மகிழிப்பட்டியில் சேதமடைந்த அபாயகரமான நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்து புதிதாக கட்டித்தர வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 35 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட நீர்த்தொட்டி தற்போது பலமிழந்து தூண்கள் சேதமடைந்துள்ளது. இந்நிலையில் நீர்த்தொட்டியின் அடிப்பகுதியிலிருந்து சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்தது பொதுமக்களுக்கு மேலும் அச்சத்தை அதிகப்படுத்தியுள்ளது. சேலம் செவ்வாய்ப்பேட்டை காவலரை பொது இடத்தில் மிரட்டியதாக திமுக பிரமுகர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. லைன்மேடு பகுதியில் பர்தா அணிந்திருந்த இளம் பெண்களை அழைத்து சென்ற 2 இளைஞர்களிடம் காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் விசாரணை மேற்கொண்டார். அப்போது அங்கு வந்த திமுக கவுன்சிலரின் கணவரும் திமுக பிரமுகருமான ராமலிங்கம் காவலரை பணி செய்ய விடாமல் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக திண்டுக்கல்லில் இருந்து 20 மூத்த குடிமக்கள் ராமேஸ்வரம் டு காசி இலவச யாத்திரைக்கு புறப்பட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் அரசு சார்பில் மூத்த குடிமக்களை தேர்வு செய்து இலவசமாக காசி யாத்திரை அழைத்துச் செல்லப்படுகிறது. அந்த வகையில் திண்டுக்கல், தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த 20 நபர்களை தேர்வு செய்து அவர்களை 2 வாகனங்களில் ராமேஸ்வரத்திற்கு அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து காசி புனித யாத்திரை மேற்கொள்ள உள்ளனர். நாமக்கல் மாவட்டம் வெண்ணத்தூர் ஊராட்சி ஒன்றியம் ராசிபுரம் அத்தனூர் மலைப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டு கொழுந்துவிட்டு எரிந்தது. பெருமாள் கோவில் மலைப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டு மரம், செடி, கொடிகளுக்கு பரவியதால் கடும் புகை மூட்டம் ஏற்பட்டது. இந்த விபத்தில் அரிய வகை காட்டு மரங்கள் சேதமடைந்ததுடன் காட்டு முயல், மயில்கள் உள்ளிட்டவை உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. காரைக்குடியில் காதிபவன் கடையின் பூட்டை சர்வோதய சங்க உறுப்பினர்கள் உடைத்தெறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசின் காதித்துறையின் கீழ் இயங்கும் காரைக்குடி சர்வோதய சங்க உறுப்பினர்களுக்கும் நிர்வாக பொறுப்பில் உள்ள தரப்பிற்கும் இடையே மோதல் போக்கு நீடிப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சங்க உறுப்பினர்கள் கவனித்து வந்த காரைக்குடி காதிபவன் கடையை சங்க நிர்வாகிகள் தங்கள் வசம் எடுத்துக் கொண்டனர். இதனை சங்க உறுப்பினர்கள் எதிர்த்து கடையின் பூட்டுகளை உடைத்தெறிந்த நிலையில் காவல்துறையினர் தலையிட்டு விசாரணை மேற்கொண்டனர்.
ஈரோடு மாவட்டம் பொய்யாங்கானூரில் உள்ள மில்கி மிஸ்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான பவர் சோலார் பிளான்டில் காப்பர் வயர்களை திருடிய பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். 25 ஏக்கர் பரப்பளவிலான சோலார் மின்சார உற்பத்தி பிளான்டில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3500 மீட்டர் காப்பர் வயர்கள் திருடப்பட்டுள்ளன. இது தொடர்பாக புடியம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அருகே உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி விசாரித்த காவல்துறையினர் குடும்பம்பாளையத்தைச் சேர்ந்த ராணி, ரவி, ஐயாசாமி, மயில்சாமி ஆகியோரை கைது செய்துள்ளனர். கொடைக்கானல் மலை கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களில் அனுமதி இல்லாமல் டூம் ஹவுஸ் உள்ளிட்ட கூடாரங்கள் அமைக்கப்படுவதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக விவசாய நிலங்களில் டூம் ஹவுஸ், ஏ ஃப்ரேம் டென்ட் கூடாரங்கள் உள்ளிட்ட கட்டுமானங்கள் அரசு அனுமதி இல்லாமல் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. இங்கு தங்குபவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அனுமதி இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ள கூடாரங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் செவ்வாய்க்கிழமையை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கோவிலுக்குள் அமைக்கப்பட்ட தடுப்புகள், அர்த்த மண்டபம், பின்வாசல் என அனைத்து பகுதிகளிலும் கூட்ட நெரிசல் காணப்பட்டது. ஆங்காங்கே பக்தர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறினர். தர்மபுரியை அடுத்த நார்த்தம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேனீக்கள் கொட்டியதால் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். மதிய உணவு இடைவெளியின் போது கலைந்த தேனீ கூட்டம் பள்ளி வளாகத்திற்குள் படையெடுத்ததால் மாணவர்கள் ஓட்டம் பிடித்தனர். இதில் தேனீக்கள் கொட்டியதில் காயமடைந்த மாணவர்களுக்கு தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. 15 மாணவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சி சார்பில் புதிதாக கட்டப்படும் பொது சுகாதார வளாகத்தில் புகுந்த 6 அடி நீள சாரை பாம்பால் பரபரப்பு ஏற்பட்டது. கட்டுமான பணிக்காக செங்கல் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் பாம்பு இருப்பதை பார்த்த கட்டுமான தொழிலாளர்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்தனர். அவர்கள் வந்து பாம்பை பாதுகாப்பாக பிடித்து தும்பலம் காட்டுப்பகுதியில் விட்டனர். ஆந்திராவில் அரசு பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியில் 6ஆம் வகுப்பு மாணவர்களை 10ஆம் வகுப்பு மாணவன் பெல்ட்டால் சரமாரியாக தாக்கியது அதிர்ச்சி ஏற்படுத்தியது. கர்னூல் மாவட்டம் கொண்டமூரில் உள்ள விடுதியில் 10ஆம் வகுப்பு மாணவர் தன்னுடைய கட்டளைக்கு அடிப்படையாத 6ஆம் வகுப்பு மாணவர்களை தாக்கியுள்ளார். இதன் காணொலி வெளியானதை அடுத்து தாக்குதல் நடத்திய மாணவரை காவல்துறையினர் கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விடுதி வார்டன் இடைநீக்கம் செய்யப்பட்டார். காசாவில் உள்ள பிணை கைதிகளை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி ஜெருசலேமில் உள்ள பிரதமர் அலுவலகம் முன்பு ஏராளமானோர் போராட்டம் நடத்தினர். கொடிகளுடன் பேரணியாக வந்த போராட்டக்காரர்கள் பிரதமர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உயர் அதிகாரிகளை பிரதமர் நெதன்யாகு பதவி நீக்கம் செய்து வருவதை கண்டித்தனர். மேலும் காசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிணை கைதிகளை மீட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். அமெரிக்க வர்த்தக அதிகாரிகள் இந்தியா வரவுள்ள நிலையில் பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இந்தியா உள்ளிட்ட நாடுகள் விதிக்கும் இறக்குமதி வரியை அமெரிக்காவும் விதிக்கும் நடைமுறை ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்நிலையில் வரிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பிரண்டன் லிஞ்ச் தலைமையிலான உயர்மட்ட குழு இந்தியா வரவுள்ளது. அக்குழு மார்ச் 25 முதல் 29ஆம் தேதி வரை இந்திய அதிகாரிகளுடன் வர்த்தக விவாதங்கள் மேற்கொள்ள இருக்கிறது. இது தொடர்பாக பிரதமர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றுள்ளது. தென்னிந்திய சினிமாவை பார்த்து பாலிவுட் கற்றுக்கொள்ள வேண்டும் என பிரபல பாலிவுட் நடிகர் சன்னி தியோல் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தென்னிந்தியாவில் காதலுடன் படங்களை தயாரிப்பதாகவும் அவர்களை பார்த்து பாலிவுட் தயாரிப்பாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் தென்னிந்தியாவில் குடியேற விரும்புவதாகவும் அவர் கூறினார். அனுராக் கஷ்யப்பை அடுத்து சன்னி தியோல் தென்னிந்திய படங்களுக்கு ஆதரவாக பேசியிருப்பது பாலிவுட் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.